13 அழகான புத்தகங்கள் பெண் எழுத்தாளர்களின் எழுத்துக்களை இங்க பிரசுரிக்கிறவங்க. நானே யோசிச்சேன், 13ஆம் தேதி இந்த விழா நடக்கிறதுனால 13 பெண் எழுத்தாளர்கள். அடுத்த தரம் விழா நடத்தும் போது 31ஆம் தேதி நடத்துங்க ஐயா. 31ஆம் தேதி நடத்தி 31 பெண் எழுத்தாளர்களின் எழுத்தை இங்க அரங்கேற்றுங்க. அன்னைக்கு நான் லேனா அவர்களை பற்றியும் ரவி அவர்களை பற்றியும் இன்னைக்கு நெஞ்சில் சுமந்துட்டு இருக்கிற அத்தனை விஷயங்களையும் விழா வாரியாக விரிவாக பேசணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஆவா. சின்னதாக ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிக்கிட்டு போகிறேன், ஏன்னா இப்போ சுருங்க சொல்லி விளங்க வைக்க மட்டும்தான் எனக்கு நேரம் இருக்குது. இன்றைக்கி உலகமும் அப்படி தான் இருக்குது. இன்றைக்கி பெரிய பெரிய புத்தகங்கள் படிக்கிறது, 42 புத்தகங்களை பிரசுரிக்கிறோன்னு சொன்னப்போ நான் மலைச்சு போயிட்டேன், வாயை திறந்துட்டேன். ஏன்னு கேட்டால் இன்றைக்கி புத்தகங்கள் படிக்கிறதுங்கிறதே ஒரு வழக்குழுந்து போய்கொண்டிருக்கிற ஒரு விஷயமாக போய்கொண்டிருக்கிறது. இப்போல்லாம் திருக்குறளை கூட டிக்டாக்ல டிங்கு டிங்குன்னு டான்ஸ் ஆடிக்கிட்டு சொன்னாதான் எல்லாரும் பார்க்குறாங்க. அப்படி ஆயிடுச்சு. ஃபேஸ்புக்கெல்லாம் போய் ட்விட்டர் 2 லைனுக்கு மேலே பேசக்கூடாது அப்படின்னு உலகமே கொஞ்சம் சுருங்கி போய்கிட்டு இருக்கு. ஆனால் இந்த சுருக்கத்துக்கும் முன்னோடி யாருன்னு கேட்டிங்கன்னா லேனா அவர்களுடைய தந்தையார் தமிழ்வாணன் அவர்கள் நிறுவிய அந்த கல்கண்டு புத்தகம். அந்த காலத்திலேயே ஒரு அணாவுக்கு, இது என்னுடைய இந்த காலத்தில் இல்லைங்க, என்னுடைய அப்பா காலத்து விஷயம், ஒரு அணாவுக்கு உலகத்தையே கையில் கொடுக்குற ஒரு அந்த காலத்து கூகுள் கல்கண்டு வாராந்திரி கல்கண்டு பத்திரிகை என்னுடைய தமிழ் ரொம்ப இனிமையான ஒரு துவக்கத்தில் தொடங்கியதுன்னு சொன்னால் அதுக்கு காரணம் நான் தமிழ் எழுத படிக்க கற்றுக்கிட்டது கல்கண்டில் இருக்கிற துணுக்குகளை படித்து தான். தினத்தந்தி பேப்பரை படித்து தான் எல்லோரும் கற்றுக்குவாங்கன்னு பொதுவாக சொல்லுவாங்க. அவ்வளோ பெரிய பேப்பரை என் கையில் நீட்டினதும் நான் ஜகா வாங்கிட்டேன். சின்னதாக கல்கண்டில் குட்டி குட்டி துணுக்குகளாக படிக்க சொன்னாங்க. ஒவ்வொரு துணுக்கும் எனக்கு இன்னைக்கு வரைக்கும் பயன்படுது. அதில் மிகப்பெரிய ஒரு பயன்படுற விஷயம், எங்கே போனாலும் நம்மால் தாமதமாகக்கூடாதுங்கிறது. சினிமாங்கிற பல்கலைக்கழகத்தில் நான் கற்றுக்கிட்டது அதுதான். நீதியரசர் அவர்கள் ரொம்ப இளமையான ஒரு நீதிபதியாக இருக்காரே அப்படின்னு நினச்சேன். இப்போதான் தெரியுது அவர் தீர்ப்பு சொல்கிறதுக்கு கொஞ்சம் நேரம் நிறையவே தேவைப்படும் இல்லையா. அடுத்த தரம் எனக்காக ஒரு மிக மிக அழகான விழாவில் மறுபடி வாய்ப்பு கொடுங்க. ராணா அவர்களே, லேனா அவர்களே, உங்களை பற்றி பேச வேண்டியது எனக்கு நிறைய இருக்குது. அதை விட அதிகமாக உங்களை பற்றி பேச வேண்டியது நிறைய இருக்குது. அதையெல்லாம் பேசியே தீர்வேன். அதுக்கு அடுத்த மேடை எனக்கு தேவை. இன்னைக்கு வணக்கம், வாழ்த்துக்கள். இது வரைக்கும் தமிழ் காசிப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வீடியோ கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. டெய்லியும் சினிமா கிசுகிசுப்பு வீடியோ உங்களுக்காக காத்துட்டு இருக்கு.